குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்கழியின் 27ஆம் நாள் பூஜை. நீங்கள்லாம் எப்படி பண்ணுனீங்கன்னு சொல்லுங்கள். நான் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி 27ஆம் நாள் பூஜை. இன்றைக்கு தான் வந்தது போல இருக்கிறது இந்த புனிதமான 33 தேவர்கள் தொழும் மார்கழி மாதத்தின் 27ஆம் நாள் வந்துட்டோம். சூடி கொடுத்த சிடர்கொடியால் ஆண்டாள் திருவடிகள் ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஸ்ரீரங்கநாத பெருமானின் பாதக்கமலங்களே சரணம். ஓகே, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்னைக்கு திருப்பாவை 27ஆம் நாள் பூஜை நம்ம பார்க்கலாமா? ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்குரிய அந்த ஒரு நாள் 25, 26 சாற்றுப்பாட்டுகள். கூடாரை வெல்லும் சீர்கோவி. இன்னைக்கு கூடாரை வெல்லும் கூடாரவள்ளி இன்று அந்த சிறப்பு உற்சவம். இன்று கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடுபுகளும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே சிவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணியோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிந்தேலோர் எம்பாவாய். அந்த முழங்கை வரைக்கும் அந்த அக்கார வடிசல் இன்னைக்கு நெய் இது செய்வாங்க. அந்த முழங்கையில் அதை நெய் வடியுமா, அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நிவேதனத்தை கொடுத்து அந்த இதை செய்வாங்க இன்னைக்குங்கிறது. கூடாரை வெள்ளி பார்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிந்தேலோர் எம்பாவாய். அப்படி பாலிலேயே செய்து அந்த முழங்கை அவ்வளவு நெய்யிலேயே இது பண்ணி அக்கார வடிசல்னு அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னும் செய்ததில்லை. ஓகே, திருவம்பாவை 27ஆம் நாள். நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் ரன்னை மறைந்திட மூடிய மாயருளை அரும்பாவம் என்னும் மருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுவலுக்கு முடி மலஞ்சோறும் 9 வாயிற்குடலை மலங்க புலனைந்து மஞ்சனை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு. இந்த 27ஆம் நாள் பாட்டு திருப்பாவை திருவம்பாவை ரொம்ப அழகான இது நடந்து கொண்டிருக்கிறது. பாரிலின் பாதம்போலம் பற்றினேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன் உன் பாத கமலங்களே சரணம் ஸ்ரீரங்கநாத பெருமானே. கடன்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்ப்பாய். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்றும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை வெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. அப்படியே சரி, இப்படிப்பட்ட இந்த ஒரு திருநாளை நாம் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு கெட்போட்ட நிவர்த்தி கூடாரை வெல்லும் உற்சவம் அஷ்டமி பிரதட்சணம். இப்போ நைட் பூஜை எல்லாம் அங்கே நடந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. இன்னைக்கு என்ன மருத்துவ குறிப்புகள் என்னன்னு பார்க்கலாமா? சாணக்கீரை காயங்களை ஆற்றும். சாணக்கீரை காயங்களை ஆற்றுமா. நல்லவன் என்று பெயர் எடுக்க நாள் செல்லும், கெட்டவன் என்று பெயர் எடுக்க 1 நிமிடம் போதும். தனியே நின்றாலும் தன்மானத்தோடு சுயமான பயணமும் சுகமாக நம்பிக்கை. எலுமிச்சை பழத்தில் உள்ள பொட்டாசியம் மூளை மற்றும் நரம்புகளை வெகுவாக தூண்டுகிறது. அதனால் எலுமிச்சை பழ ஜூஸு உப்பு போட்டும் குடிக்கலாம், சர்க்கரை போட்டும் குடிக்கலாம். அதையும் நீங்கள் செய்யுங்க. அறிவில்லா இடத்தில் அமைதி இருக்காது. நன்று மறப்பது நன்றன்று. அல்சர் குணமாக அகத்திக்கீரை சிறிதாக மருந்தாக விளங்குகிறது.
வாழைத்தண்டு சாறு குடித்து வர சிறுநீரக கற்கள் அகன்று உதவுகிறது. மூட்டு வலியை நீக்கும், உடல் எடையை குறைக்கும். வெங்காயம் உடலுக்கு குளிர்ச்சி அளிக்கும் மருந்து என்பதால் அளவுடன் தான் சாப்பிட வேண்டும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மருத்துவ குறிப்புகள் போதுமா? தினமும் எலுமிச்சை சாறு பருகி வர. எலுமிச்சையில் வைட்டமின் சி அதிகமாக இருப்பதினால் சிவப்பு இரத்த அணுக்கள் உற்பத்தி பெருக்கி இரத்த அழுத்தமும் கட்டுப்பாடோடு இருக்கிறது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய மருத்துவ குறிப்புகள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.